மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மேஜிக்கல் கூலிங் சோப். ஒரு நாள் கங்கம்மா வீட்ல ஃபேன் கீழ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. சடனா பவர் போயிருச்சு. அது வெயில் காலம் ஆனதுனால கங்கம்மாவுக்கு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சுது. ஆத்தாடி, ஐயோ வெயில் எவ்வளோ இருக்கு! இந்த வெயிலுக்கு அந்த சூரியனுக்கே வேர்க்கும் போலியே. அப்பப்பப்பா, ஃபேன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையே இன்னும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கங்கம்மா மட்டும் இது எதுவுமே கண்டுக்காம ரொம்ப ரிலாக்ஸா கால் மேல காலை போட்டுக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அத பார்த்த கங்கம்மா மனசுக்குள்ள, என்ன இவங்க இவ்ளோ வேர்த்து கொட்டுது, இந்த டைம்ல இவங்களுக்கு டீ குடிக்க தோணுதோ? அப்படியே மங்கம்மாவை பார்த்துட்டு இருந்தாங்க. அத கவனிச்ச மங்கம்மா, ஏண்டி அப்படி பார்த்துட்டு இருக்க? அப்படிலாம் பார்க்காத, கண்ணுகின்னு படுப்போது என்ன சொல்றாங்க. அத கேட்ட கங்கம்மா, என்னத்த நீங்க எனக்கு இங்க வேர்த்து கொட்டு முடியாம இருந்தா நீங்க மட்டும் ஜாலியா டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. என்னடி உன் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் ஏன் மேலேயே விழுதுற? உன் முன்னாடி மனசாந்தியா உட்காரது கூட தவறா? அதுக்கு கங்கம்மா அழுகு மூஞ்சிய வச்சு, அவ்வளவுதான், எனக்கு வேர்த்து கொட்டி இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆனா உங்களுக்கு அது தெரியலையே, நான் பண்ற பிரச்சனை மட்டும் தான் தெரியுது. அடியே, முதல்ல அந்த அழுகிய நிறுத்திடி, நான் ஏதோ ஒண்ணு பண்றேன் என்ன சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள போய் ஒரு சோப்பை எடுத்துட்டு வராங்க. அந்த சோப்பை கங்கம்மா கிட்ட குடுத்துக்கிட்டே, இந்த பாருமா, இது மேஜிக்கல் கூலிங் சோப்பு. இத யூஸ் பண்ணன்னு வை, எவ்வளவு வெயிலா இருந்தாலும் உனக்கு வேர்க்காது, அப்படியே சில்லுன்னு இருக்கும் என்ன சொல்றாங்க. அத கேட்ட கங்கம்மா செம குஷி ஆயிடுறாங்க. எங்க அத்தை ரொம்ப நல்லவங்க என்ன சொல்லிட்டு அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்த மங்கம்மா கிட்ட, அத்தாடி அத்தை, இந்த மேஜிக் கூலிங் சோப்ல குளிச்சா எவ்வளோ சில்லுன்னு இருக்கு தெரியுமா? அப்படியே உங்க மனசு போல இருக்கு. அடேங்கப்பா, என்னது இது? இது வரைக்கும் பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நல்ல மனசுள்ளத்தங்கிற. நீ நார்மலான மனுஷன் கிடையாது, பொம்பளை கமலஹாசன் நீ என்ன சொல்றாங்க. அதுக்கு கங்கம்மா வெக்கப்பட்டுக்கிட்டே, ஏதோ உங்க அன்பு. அப்போ மங்கம்மா கங்கம்மா கையில இருக்கிற மேஜிக் கூலிங் சோப்பை டக்குன்னு எடுத்துறாங்க. அத பார்த்த கங்கம்மா, என்னத்த அப்படி புனிக்கிட்டீங்க? உன்னை பத்தி தெரிஞ்சும் உனக்கு தருவனா இத கொடுத்து மறுபடியும் இத வச்சு நீ ஏதாச்சும் சொதப்பி அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு அத்தை என்ன காப்பாத்துன்னு சொல்லுவ. நான் வந்து உனக்கு உதவி பண்ணி எதுக்கு வந்த வம்பு இதெல்லாம்? அதான் இதை எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிடுறேன் என்ன சொல்லிட்டு மங்கம்மா அந்த மேஜிக்கல் கூலிங் சோப்பை மறைக்க வைக்கிறதுக்காக அவங்க ரூம்குள்ள போறாங்க. அதுல கங்கம்மா மனசுக்குள்ள, ச்சே, எங்க அத்தை எப்பவுமே இவ்வளவுதான் நல்ல பொருட்கள் எல்லாம் மறைச்சு வச்சுக்கிறாங்க. எப்படியாவது அந்த மேஜிக்கல் கூலிங் சோப்பை திருடி ஊர்ல இருக்கிறவங்களுக்கு விக்கலன்னா பாருங்களேன், இவ்வளவு வெயில்ல இருக்க முடியாத எவ்வளோ காசுனா போட்டு தருவாங்க. நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை எப்படியும் விட்டுக்க மாட்டேனே. ஆனா அந்த சோப்பை திருடுறது எப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே மேஜிக் லாம்ப்ல இருக்கிற ஜீனிய கூப்பிடுறாங்க. தம்பி தங்கம், ஒரு முறை வெளியே வாப்பா இன்னும் கூப்பிடுறாங்க. அத கேட்ட ஜீனி வெளியில வந்து, என்னக்கா, என்ன விஷயம்? எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்னமோ ரொம்ப அன்போட அழைக்கிற மாதிரில இருக்கு. ஒண்ணு இல்லடா தம்பி, நீ எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். செலவாகுமே. என்னடா தம்பி அவ்வளோ கமர்ஷியல் ஆயிட்ட? நான் உன் அக்கா இல்லடா, எனக்காக அதுவும் பண்ண மாட்டியா? அக்கா நிறுத்துக்கா, நீயும் உன் எமோஷனல் பிளாக்மெயிலும். ஏதாவது ஒரு அவசரம்னா மட்டும் என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிற. எதைக்காவது ஏதாச்சும் எனக்கா செஞ்சு கொடுத்துருக்கியா? உன்கிட்ட இருந்து ஏதாச்சும் வாங்கணும்னா இதுதான் நல்ல டைம் என்ன சொல்றாரு. அதுல கங்கம்மா மனசுக்குள்ள, தம்பி உஷாராயிட்டானே, எமோஷனல் பிளாக்மெயிலும் ஒர்க் ஆகாது போலியே. சரி, வேற என்ன செய்ய இன்னும் சொல்லிட்டு ஜீனி கிட்ட, சரிடா போயிட்டபடியே என்ன வேணுமோ சொல்லு, செஞ்சு வைக்கிறேன். ரொம்ப வெயிலா இருக்குல்லக்கா, உன் கையால ஒரு லஸ்ஸி போட்டுட்டு வாயே இன்னும் கேக்குறாரு. வேற வழி இல்லாம கங்கம்மா ஜீனிக்காக லஸ்ஸி செஞ்சு எடுத்துட்டு வந்து தராங்க. அந்த லஸ்ஸிய வாங்கிக்கிட்டு ஜீனி இப்படி சொல்றாரு. சரிக்கா, சொல்லு, உனக்கு என்னதான் வேணும்? ஒண்ணு இல்லடா, காலையில எங்க அத்தம்மா எனக்கு ஒரு மேஜிக்கல் கூலிங் சோப் கொடுத்தாங்கடா.
அது வேணும் இன்னு கேட்டாங்க. அத கேட்ட ஜீனி ஷாக் ஆயிட்டான். நடுங்கிட்டே அட அக்கா அக்கா உன் லஸ்ஸிய உன் கையிலேயே வச்சுக்கக்கா. ஆனா உங்க அத்தை பேச்சுக்கு மட்டும் என்ன அனுப்பாதீங்கக்கா அக்கா. அடே ஏன்டா அவ்வளோ பயந்துட்டு இருக்க? அது எங்க இருக்கோ சொல்லு, நானே போய் எடுத்துட்டு வந்துக்கிறேன். அதுக்கு ஜீனி அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த மேஜிக்கல் சோப் எங்க இருக்குன்னு பாக்குறாரு. அத பார்த்துட்டு கங்கம்மா கிட்ட அக்கா அந்த சோப்பு உங்க அத்தை அலமாரியில 3வது செல்ஃப்ல இருக்குக்கா. ஆனா சரி தம்பி, நான் இன்னும் பாத்துக்கிறேன், சரியா? பாய் என்ன சொல்லிட்டு உடனே மங்கம்மா ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்போ ஜீனி மனசுக்குள்ள ச்சே இவங்களுக்கு அவசரம் ரொம்ப அதிகம், ஆனா அறிவு கம்மி. நான் சொல்றத கேட்காமயே போயிட்டாங்க. அவங்க தலையில அது எழுதி இருந்துச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? இது நினைச்சு ஜாலியா லஸ்ஸி குடிச்சிட்டு இருப்பாரு. கங்கம்மா மெதுவா அவங்க அத்தை ரூம்குள்ள போறாங்க. மெதுவா போய் அந்த அலம்ராவை ஓபன் பண்ணி அந்த மேஜிக்கல் கூலிங் சோப்பை எடுக்கிறாங்க. அதுல உடனே ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுறாங்க. தான் ஒரு ஐஸ்ல செஞ்ச சில்பம் மாதிரி கட்டி கட்டி போய் எப்படியுமே மூவ் ஆக முடியாம இருப்பாங்க. அத தெரிஞ்சுக்கிட்ட கங்கம்மா ஷாக் ஆயிட்டு அப்படியே இருக்காங்க. என்னது இது? இந்த சோப்பை தொட்டதுமே இந்த மாதிரி ஆயிருச்சு என்ன நினைச்சு வெளியில எப்படி சொல்றாங்க, அத்தை அத்தை காப்பாத்துங்க அத்தை இன்னும் சொல்றாங்க. ஆனா அவங்க ஐஸ் கட்டியா மாறினதுனால வாய் திரும்பாது. அதனால அவங்களோட வாய்ஸ் யாருக்குமே கேட்காது. அவங்க அந்த நைட்டு பூரா அப்படியே இருக்காங்க. காலையிலேயே மங்கம்மா கங்கம்மா அப்படி ஆயிருக்கிறத பாக்குறாங்க. மங்கம்மாவுக்கு எல்லா விஷயம் புரிஞ்சுது. கங்கம்மா கிட்ட என்னடி மறுபடியும் சொதப்ப ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை முறை சொல்றது, நீ மட்டும் மாற மாட்ட. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் என்ன அப்பாவை மாதிரி மூஞ்சி வைக்கிறாங்க. அத பார்த்த மங்கம்மா வேற வழி இல்லாம தான் மேஜிக்கால கங்கம்மாவை நார்மலா மாத்துறாங்க. மாத்திட்டு அடியே மரமண்ட, இத நார்மல் சோப்பு பக்கத்துல வச்சு அந்த சோப்பை தான் யூஸ் பண்ணணும். டைரக்டா அத தொட்டேன்னு வெயி நான் இந்த மாதிரி தான் ஆகும் என்ன சொல்றாங்க. அத கேட்ட கங்கம்மா மனசுக்குள்ள அப்படியா, அந்த ஜீனியோ ஏதோ சொல்ல போனா, நான் தான் ஆத்திரத்துல ஓடியாந்துட்டேன். ஒருவேளை அவன் சொல்ல போனது இதுவா இருக்கலாம் என்ன நினைச்சிட்டு மனசுக்குள்ள கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க.